ஆன் பண்ணேன். இப்போ 11:58. இப்போதான் ஃபர்ஸ்ட் சைடு வந்திருக்கு. பிக்கப் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கம் தான். பிக்கப் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கம் தான். ட்ராப் பார்த்தீங்கன்னா பிக்கப் இங்கே தான் காமிக்குது, சாலிகிராம சைடு. ட்ராப் பார்த்தீங்கன்னா தாம்பரம், வெஸ்ட் தாம்பரம் கிட்ட வருது. கால் பண்ணி கேட்டு தான் போகிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்களா? நீங்களா? ஆமாம் ஆமாம். தாம்பரம் 20 கிலோமீட்டர் காமிக்குது. ஒரு 12:35 ரீச் ஆகிற மாதிரி காமிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுப்பா. 20 கிலோமீட்டர் 35 நிமிஷத்துல ரீச் ஆகிற மாதிரி காமிக்குது. பாருங்களேன், டயர் எல்லாம் இதான் என்னன்னு தெரியல. பஞ்சர் அதிகமாயிடுச்சுல, டயர் எல்லாம் இதான் என்னன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஆடுற மாதிரி இருக்குல்ல, அலையிற மாதிரி இருக்கு டயர். மெக்கானிக் ஷெட் விட்டு ஓட்டி பாருங்க 2 பேரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தர் வச்சு ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டுதான் ஒன்று. வீல்னா வீல் மாத்தணும். அலை வீல் புதுசா மாத்தணுமா என்னன்னு தெரியல. வீல அலையுதுப்பா. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எதுவும் பேசாம சைலண்டா உட்காந்துட்டு வருவாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் வராது உட்கார்றதுக்கு. ஒன் சைடா உட்காந்துருப்பாங்க. இவர் எப்படி பக்காவா உட்காந்துட்டு வர்றாரு. சொல்றேன், ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க அப்படின்னு. ஸ்ட்ரெயிட்டா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடா உட்காந்துட்டு வருவாங்க. பேலன்ஸ் வராது, வாட்டம் வராது உட்கார்றது. ஒரு சில பேருக்கு அப்படிதான் இருக்கும். ஒரு வருஷத்துல வர வேண்டிய பேக் பெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூவா ஓட்டினா ஸ்கூட்டில 1 மாசத்துலயே வந்துடும். சொல்றதுக்கு பெருமையா தான் இருக்கு. ரோடு அந்த மாதிரி. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, ஓரமான போட்டுறேன். நான் தலைவரை எட்டி பாக்குறீங்க, உங்க ஏரியா தான். நான் கொலைக்காதீங்க. 260 வந்திருக்கு. கஸ்டமர் வந்து 20 ரூபா டிப்ஸ் கொடுத்துட்டாங்க. 280 பே பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரைட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30. மெயின்ல தான் போகலான்னு இருக்கேன். டைம் 3 ஆயிடுச்சுல, அப்படியே மெயின்ல போகலான்னு இருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன் தான் போய் பார்க்கலான்னு இருக்கேன். ஒண்ணுமே வரல. இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் வருது ரயில்வே ஸ்டேஷன். மெயின்ல காமிக்குது. மெயின்ல போயிட்டு அப்படியே யூ-டர்ன் பண்ணிட்டு வெயிட் பண்ண வேண்டியதுதான். வரோன்னு நம்புறேன். அங்க தாம்பரத்தாண்ட இருந்து வெயிட் பண்ணாத ரைடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஆட்டோக்காரங்க வந்து நான் ஓரமா நின்று இருக்கேங்க. 2-3 ஆட்டோ விடுற அளவுக்கு கேப் இருக்கு. நான் ஓரமா நின்று இருக்கேன். 2 வீலரு என்ன பிடிச்சிட்டு, தம்பி வண்டியை நோத்துப்பான்றாங்க. ஏதோ அவங்க வீட்டுல புந்த மாதிரி. மெயின்ல நின்னா பரவாயில்லைங்க, ஓரமா நின்று இருக்கேன். அடப்பாவீங்களா, காலி கிரவுண்ட் நீங்க உங்க பேர்ல போட்ட மாதிரி உங்க இடத்துல வந்து கால் பண்ற மாதிரி அங்க போங்க சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கப்பா. முன்னாடி விடுங்க, அவ்வளவு கேப் இருக்கு, அங்க விட அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆட்டோக்காரர் போயிட்டாரு. இன்னொரு ஆட்டோக்காரர் பின்னாடி வந்து நோயின்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா போனா அடே தலை வலிக்கிறா சொல்லிட்டு கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போயிருப்பேன். நீங்க வேணா பாருங்க. அந்த யூபர் ரைடு வந்ததுல அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி இந்த கேமரா வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த லென்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரைடுக்கும் பாத்தீங்கன்னா டஸ்டா இருக்கும். கிளீன் பண்ணிட்டு தான் போடுவேன். அது கிளீன் பண்றதுக்குள்ள இவங்க வந்து நோயின்னு ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. சரி வரமா போயிடலாம் சொல்லிட்டு தான் போயிட்டு இருப்பேன். நீங்க பாருங்க, ஹெல்மெட் அப்படி மாட்டிக்கிட்டு ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டு போயிருப்பேன். பாருங்க, ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க, அதுக்குள்ளே வந்து 3 ஆட்டோ வந்து நோயின்னு ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு வேற ஒண்ணு சொல்லணும். ஆனா இவனுங்க மத்தியில பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாப்பா. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னா கூட நோண்டுறானுங்க இந்த ஆட்டோக்காரனுங்க. அவங்க கஸ்டமரை வழுக்க டைமா கூட்டு போற மாதிரி இந்த ஆட்டோக்காரங்க தகராறு பண்றானுங்க. 12:30 டிராப் பண்ண கஸ்டமர் அங்க எங்கன்னு சுத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4:30 ஆகுது. ரொம்ப பெருமையா இருக்கு. ஏதோ சொல்ல முடியாது, நைட்ல ஓட்டினா அப்படிதான் இருக்கும். ஓகே, கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா யூபர்ல தான் ரைடு வந்திருக்கு. ஒன்னும் பிரயோஜனமா பாத்தீங்கன்னா ரேபிடோல வரல. யூபர்ல தான் ஒரு 17 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் வேளச்சேரி சைடு வந்து சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணேன். சரி ஓகே, பாப்போம். அமௌண்ட் கம்மி தான், பரவாயில்ல. நீங்க வந்து எஸ்ஐல இதுக்கு மேல வெயிட் பண்ற வேலைக்கு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கு போன மாசம் நல்லா இருந்தது. இதுன்னா மார்ச்சா, ஜான் நல்லா இருந்தது. ஜான்வரி, பிப்ரவரி ஓகேவா இருந்தது. பாப்போம். 1.5 கிலோமீட்டர் தான். வேளச்சேரி சைடு வாய்ப்பு இருக்குப்பா, வாய்ப்பு இருக்கு. சார்ஜ் காலியானாலும் பரவாயில்ல. இதுல இருந்து இந்த சிம் சார்ஜ் காலி ஆயிடுச்சுன்னா இதுல இருந்து இந்த சிம் எடுத்துட்டு ரெக்கார்ட் பண்றல அந்த மொபைல போட்டு இதுல ஒரு 40% இருக்கு. இதுல போட்டு தான் போகணும். இந்த லிஃப்ட் தானா
ஆச்சு. இப்ப நீங்க லெஃப்ட்ல தானே கை காமிச்சீங்க? இல்ல நீங்க இப்ப ஜீப்புக்கு பேக் சைடு சொல்லிட்டு லெஃப்ட்ல தானே கை காமிச்சீங்க. நான் என்ன லெஃப்ட்ல பரவாயில்ல. ஒரு நிமிஷம். 215 சம்திங் ஏதோ 20க்குள்ள காமிச்சதா? இப்ப எவ்வளவு காமிக்குதுன்னு தெரியல, பாருங்க. ஓகே, 214. ரூபா சுத்துது உலகம் சுத்துது. சேஞ்சனா ஒன்றும் இல்லை, இருக்கட்டும். தேங்க்ஸ் அண்ணா. ஓகே அண்ணா, இது வேற வாய்ப்பு இருக்கா? நோட்டு பரவாயில்ல. என்னையும் அதே மாதிரி தானே நோட்டு வந்து திருப்பி பார்த்து வரேங்கண்ணா. இல்ல பரவாயில்ல. இப்ப நான் செக் பண்ற மாதிரி நீங்களே செக் பண்ணி வாங்குங்க. பரவாயில்ல. ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. ஓகே, அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 215 ரூபா காமிச்சிருக்கு. எதுவும் கேட்கல. 230 பே பண்ணிட்டாங்க. அந்த நோட்டு கிழிஞ்சிருக்குப்பா. 250 ஆகிறது. பரவாயில்ல. ஓகே, கொஞ்சம் வேலை சரி தான் இருக்கும். அப்படி மெயினில் போயிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். சென்ட்ரல் வந்ததுன்னா கூட பெட்ரு. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் மேலே வரும். அப்படியே அங்கேருந்து நம்ம வீட்டு பக்கமாக வெயிட் பண்ணி கூட எடுக்கலாம். ஏன்னா ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான, அதனால பார்க்கலாம். ஃபேர் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள சென்ட்ரல் வந்தால் எடுத்துருவேன். ஃபேர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சென்ட்ரல் வந்தால் எடுக்க மாட்டோம்பா. நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் தான் வெயிட் பண்ணி எடுப்பேன். பார்க்கலாம். நாளை காலுக்கு கஸ்டமர் ட்ராப் பண்ணேன்னா நான் சென்ட்ரல் ஒரு நிமிஷம் திருமுல்லை வாயில் வந்திருக்குங்க. அங்கெல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். ஏதாவது கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன். 26 கிலோமீட்டர் 550 கிரீஸ் ஆகிற மாதிரி காமிக்குது. பார்ப்போம். அந்த திருமுல்லை வாயில் ஆவடி சைட்லாம் எதிர்பார்க்கவே தேவையில்லப்பா. டைம் வேஸ்ட் பண்ணவே தேவையில்ல. கடைக்கெல்லாம் அப்படியே அம்பத்தூர் சைடாக வந்துடலாம். பார்க்கலாம். பார்த்து பள்ளம் பார்க்கல, சுத்தமா தெரியலங்க. சாரி. ஓட்டுறதுக்கே நம்ம ரோட்ல ஓட்டுறதுக்கே வெறுப்பா இருக்குப்பா. சை, ரோட்ல பள்ளம் இல்ல, பள்ளம் தான் ரோடே. பாத்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கு. ஷாக் அப்சர் வேற கண்டமாயிடுச்சு பள்ளத்துல விட்டு. இதெல்லாம் இன்னொரு பள்ளம் வேற. எவ்வளவு பெரிய பள்ளம்பா. ஒய்யால யாரா நீங்க? கோபால். ஒரு இடத்துல முக்காவாசி ரோடு பள்ளமா இருக்குது. ஒரு இடத்துல இண்டிகேட்டர் போடாம நிப்பாட்டுறான் பஸ். என்னன்னா கயிறு தூக்க மாட்டுற தொங்குற மாதிரி தொங்குதுப்பா. Surprise, motherfucker. அறியாதே. சடனா திருப்பா. இண்டிகேட்டர் எதுவே இல்லை, புஷ்னு திருப்பினாப்பா. ஐயோ, இப்பதான் பெருமை. ஏங்க அதுக்குன்னு அவ்வளவு வண்டி போகுதுங்க, வரமாட்ட சொல்லிட்டா திருப்பி இருப்பான் அவன் பைத்தியக்காரன். நீங்களே பாத்தீங்களே. நான் இருக்கிற வரைக்கும் கவலை பண்ணாதீங்க, மேனேஜ் பண்ணிப்பேன். அவ்வளவுதான், பக்கத்துல வந்த மாதிரி தான் காமிக்குது. இதோட ஓகே, எந்த டர்னும் இல்ல, ஸ்ட்ரைட். ஓகே. ராங் டர்ன் மூவி பாத்திருக்கீங்களா? இல்ல. ஓகே, ஒண்ணும் இல்ல. அப்பனா ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே. 390 காமிக்கு போட்டிங்களா? 450 போட்டுருங்க. தேங்க்ஸ்ங்க. ஓகே, இங்க வேலைக்கு வெயிட் பண்ணா மெயின்ல போயிடலாம். அதுல பாத்தீங்கன்னா 390 வந்துருக்கு. கஸ்டமர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 60 போட்டு தந்துட்டாங்க. 450 போட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. மெயினுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சார்ஜ் காலேஜ் அவ்வளவுதாங்க. பேரை பாருங்க, அண்ணன் ஊரு தம்பி ஊருன்னு.
கந்தர்வ கோட்டையை தாண்டி வந்தோம் எப்படியோ. அது வரைக்கும் சந்தோஷம். இதே மாதிரி ரிட்டர்ன் வரணும்னா பரவாயில்ல, ரிட்டர்ன்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை, இங்க எதிர்பார்க்க தேவையில்ல. பாதி தூரம், அட்லீஸ்ட் ஒரு 50 வந்தா கூட பரவாயில்ல, தப்பிச்சுப்போம். 5:58பா, இன்னும் 2 நிமிஷம் இருக்குப்பா. மேபி லக் அமைஞ்சா வாய்ப்பு இருக்கு, போயிட்டு தான் இருக்கும். கெஸ்ஸே பண்ண முடியாதுப்பா பழைய மாதிரி புக்கிங்லாம். ஆமா, நைட்லனா தப்பிச்சுக்கலாம், அவ்வளோ டஸ்ட் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். வண்டிங்கெல்லாம் கம்மியா தான் வரும். டேல மட்டும் மாஸ்க் போடல ஃபுல் டைம் ஓட்டுறப்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா டஸ்ட் தான், லங்ஸ் ரெண்டுமே அவுட் ஆயிடும். மாத்திடலாம், இப்பயே மாத்திடலாம். ஓகே. இப்போ போயிட்டு இருக்கேன், அம்பத்தூர் சைடு தான் போயிட்டு இருக்கேன். போற வழியில ஏதாவது ரைடு வந்து தான் அக்செப்ட் பண்ணுவேன். அக்செப்ட் பண்ணி கட் பண்ணி வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். அப்படி ஏன்னா சார்ஜ் காலி ஆயிடுச்சு இதுல இருந்து. பின் இதுல தான் இருக்கு, சிம் மாத்தி தான் போடணும். பாக்குறேன். அவ்வளவுதான், லாஸ்ட் சார்ஜ் கடைசியில் சிம்மை மாற்றி போட்டேன். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். சார்ஜ் ஓரளவுக்கு இருக்கு. அங்கே ஒரு ரைடு வந்து திருமுல்லை வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டருக்கு 160 தான் காமிச்சது. பரவாயில்ல சொல்லிட்டு வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 7 ஆகுதுங்க. இங்கே பாருங்க, காமிக்கிறேன். ஃபைன், தெரியுது உங்களுக்கு? 7 மணி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். ஓகே.